ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கொங்குருச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் அண்ட் ஹெல்தி பாதாம் சட்னி. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஆல்மண்ட்ஸ் ஆர் தி பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் இட் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின் இ, கால்சியம், ஃபாஸ்பரஸ், அயன் அண்ட் மெக்னீஷியம். ஸோ இதை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் ஃபீல் த ஸ்டாமினா ஆல் த்ரூ த டே. ஸோ இந்த பாதாம் சட்னி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் ஊற வைக்காத பாதாம் 15 எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ரொம்ப சின்ன குழந்தைங்களோ இல்லை வயசான பெரியவங்களோ இருந்தான்னா இதை நீங்கள் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு நறுக்கிய தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது கூட நீங்கள் 1 பல் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மிளகாய், பாதாம், அப்புறமா நறுக்கிய தேங்காய் இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஜாரில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தாளிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுங்கள். இது நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலையை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். தாளிச்சதை இம்மிடியேட்டாக இந்த சட்னியில் கொட்டிடுங்க. அப்போ தான் சட்னி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தட்ஸ் இட். நம்ம இன்ஸ்டன்ட் பாதாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கொங்குருச்சி.